ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே இது முடியலடா உன்னை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. சூரரை போரிலே வென்றவேல் முருகா, சுடராக வந்தவேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்றவேல் முருகா. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கடலே போற்றி. ஹர ஓம் நம சிவாய.
நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய எல்லா விஷயங்களுமே சீராகிவிடும். நம்ம தேவை அத்தனை பூர்த்தியாகிவிடும். அதுக்கு ஒரே வழி சிவத்தொண்டு. கொண்டு வந்த வினைப்பயனை சிவ தொண்டு செய்து தான் தீர்க்க முடியும். எந்த வழியும் கிடையாது. நல்லதுமா. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நீங்காதார் வாழ்க, கோவழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்றன் நிற்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகன் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்கடல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோம் தன் பூங்கடல்கள் வெல்க, பரங்குவிவார் உள்மகிழும் போன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நிவனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத குடும்பத்தினர் வந்து அன்னம்பாளிப்பு, அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், மென்மேலும் வளரணும், அவங்க இது மாதிரி தொண்டுகள் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மனதோட இந்த பாருங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்திருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் பார்த்துருங்க. நல்லா கண்ணை மூடி அவங்களோட உருவத்தை அவங்க மனதுக்குள்ள நினைச்சு அவங்க நம்ம வாழ்த்திடலாம். எல்லாம் கொஞ்சம் கிட்ட வாங்கம்மா, கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. வாழ்க வளமுடன். VSO லிங்கேஸ்வரன் குடும்பத்தினர் அவங்களோட உடம்பு, குடும்ப வளம், உடல் நலம், ஆரோக்கிய வளம், ஆன்மீக துண்டு மேலும் சிறக்க, இது போல பல பணிகள் பண்ண, அவங்க எல்லாருக்கும் உதவி பண்ண, எல்லாரும் அன்பும் கருணையுமாக இருக்க, இறையருளும் குரு அருளும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். இந்த உழவாறு பணியில கலந்து கொண்ட நீங்களும் உங்க அன்பு குடும்பமும், உழவாறு பணியில கலந்து கொண்ட உங்களுடைய நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ இறையருளும் குரு அருளும் துணை புரியட்டும். அடுத்தது வந்துட்டு ஐயாவுக்கு முடிச்ச உடனே அவங்களுக்கு துண்டு போட்டுருவோம். முடிச்ச உடனே பிறந்த நாள் வாழ்த்து இருக்குது, அவங்களுக்கு சிலவங்களுக்கு தேவைகள்லாம் இருக்குது, அதெல்லாமே வந்து நம்ம வாழ்த்துட்டு பிறகு அன்னதானத்துக்கு போயிடலாமா? ஐயா அவங்க குடும்பத்துல துண்டு எடுத்துருவாப்பா. லிங்கேஸ்வரன் குடும்பத்தின் அவர்களுக்கு வந்து முன்னாடி போட்டுவார்கள். இந்த ஏரியாவுடைய நம்மள மாதிரி தொண்டு செய்யறதுல இவரும் பண்றாரு. அவரால் முடிஞ்ச உதவி இந்த மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. ஐயாவுடைய குடும்பம், அவர் உடல் நலம், ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், இது தொண்டு இது பண்ணிக்கொண்டே இருக்க இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். சசிகுமார்
ஐயா சசிகுமார் அவர்கள் அந்த ஐயாவுடைய குடும்பத்தினர் மருமக அந்த முறையில் இருக்கிறவங்க எல்லாமே உறவினர்கள் எல்லாமே குடும்பத்தை அந்த குடும்பத்தினர் தான் எல்லாமே அவங்களுடைய குழந்தைகள் தான். ஐயாவுடைய உடல் நலம், ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், பொருளாதார வளம், ஆன்மீக தொண்டு மேலும் சிறக்க நம்ம உமாவதி செயலாளர்கள் துணை செயலாளர்கள் நம்ம கொண்டாடி போட்டோம். எல்லாரும் நல்லா இப்போது எல்லாருடைய கார்த்திகா, சந்தோஷ்குமார், அசந்தாமேரி, முருகேசன், கார்த்திகேயன், பிரகிதாரணி, துர்கா, மணிகண்டன், சுவாதி, அர்ச்சனா, சரஸ்வதி, லக்ஷன், அன்சிதா, ராம்குமார், நவீலன், சஞ்சிதா, ஆர்த்திகா, மோனீஸ்வர், மல்கினி, தினேஷ் கண்ணா, புதிவேந்தன், கௌஷ்லியா, ஸ்வர்ணலதா, கோபிநாத், உஷா, ரேவதி, சக்கரவர்த்தி, தேவி. இந்த மாசத்து யாருன்னா இருக்கீங்களா? சரத்குமார், சதீஷ் பா, இவ்வளவு பேர் எல்லாத்தையும் வாழ்த்திடலாம். அவங்களுடைய உடல் நலம், ஆரோக்கிய வளம், அப்பா அம்மா குடும்ப வளம், அவங்களுடைய உடல் வளம், அவங்க நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ வளமுடன். இப்ப இந்த மாசம் வந்து திருமண நாள் வந்து ரேவதி திவாகர், கார்த்தி பவானி, திருலோகச்சந்தர், ஏமாவதி, கண்ணன் ரேவதி 4 பேர். கண்ணன் ரேவதி திருமண நாள் அனைவருக்கும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ வாழ்க வளமுடன். அடுத்தது உடல் நலம் வேண்டி சங்கரி, சுதா. உடல் நலமா அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சங்கரி, சுதா, ஜெயந்தி, சங்கரி, சுதா, ஜெயந்தி, சரத் பாபு, பரஸ்ராம், சுப்பிரமணி, முருகேசன், வேண்டா, கதிர்வேல், சுப்பிரமணி. இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம அவங்க நல்லபடியா சீக்கிரமா குணமடைன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மௌனமா இருந்துட்டு அப்புறமா வாழ்த்திடலாம். வாழ்க வளமுடன். அவங்களுக்கு சீக்கிரமா குணமாக அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய, நோய் இல்லாமல் வாழ வாழ்க வளமுடன். அவங்க உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ வாழ்க வளமுடன். திருமண தடை ஒரு 4 பேர். ஆமா, திருமணம் ஆகலையா, தடையா இருக்குதா? அது தடை நீங்க அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு அவங்களை வாழ்த்திடலாமா? பேர் படிக்கலாம். திவ்யா, சங்கீதா, திவாகர், விஜய். வாழ்க வளமுடன். அவங்களுடைய அனைவரும் திருமணம் தடை நீங்கி சீக்கிரம் திருமணம் நடக்க, அவங்களுக்கு நல்ல வரன் அமைய, சீக்கிரம் ஒரு வரன் அமைய, குடும்பம் மகிழ்ச்சி பெற, குடும்பம் புதுக்களத்தில் அமைய வாழ்க வளமுடன். அவங்க உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ வாழ்க வளமுடன். வேலை கிடைக்கணும் 2 பேருக்கு. வேலை கிடைக்கணும் 2 பேர். விமல், ஸ்ரீநாத். வேலை தேடி கிடைக்கலாமா? அவங்க 2 பேரும் சீக்கிரமா வேலை கிடைக்கணும். ஓகேங்களா? விமல், ஸ்ரீநாத் அவங்களே நம்ம வேண்டிக்கலாமா சீக்கிரம் வேலை கிடைக்க? வாழ்க வளமுடன். அவங்க இருவருக்கும் சீக்கிரமா வேலை கிடைக்க, நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்க, குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ, அவங்க உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ. கோர்ட்டு 20 வருஷமா கேஸ் போடுங்க. கோர்ட்டு கேஸ் வெற்றி அடைய 2 பேர். ஹரிகிருஷ்ணன், முருகேசன் 2 பேர் கேட்கலாம். என்ன கேஸ், எதனால கேஸ் தெரியாது. பிரச்சனை. சரி, இப்போ கோர்ட்டு கேஸ் நடக்குதா, அவங்க பக்கம் தீர்ப்பு ஆகணுமா? அது நமக்கு தெரியாது. அவங்க பக்கம் தப்பா கூட இருக்கலாம், ரைட்டா கூட இருக்கலாம். அவங்க மொத்தத்தில் யாருக்கு நல்லது நடக்குதுமோ நடக்குது. வீடு பிரச்சனை. ஒருத்தர் வந்து ஹரிகிருஷ்ணன், ஒருத்தர் முருகேசன் 2 பேருக்கு சாதகமா வரணும். சாதகம்னா அவங்க பக்கம் சரியா இருந்தாலும் சாதகம். வாழ்க வளமுடன். அவங்க எண்ணங்கள் நிறைவேற இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சதீஷ்குமாருக்கு சீக்கிரம் விரைவில் நல்ல வரன் அமைய, குடும்பத்தில் மகிழ்ச்சி அடைய, குழந்தை மகிழ்ச்சியாக வாழ, சீக்கிரம் நல்ல வரன் அமைய இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரவணனுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்க, நல்ல கம்பெனியில் வேலை அமைய, குடும்பத்தில் மகிழ்ச்சி அடைய வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ வாழ்க வளமுடன். இந்த உழவர்களில் கலந்து கொண்ட நீங்களும் உங்க அன்பு குடும்பமும், உழவர்களில் கலந்து கொண்ட நீங்களும் உங்க அன்பு குடும்பமும், உதவி செய்த அனைவரும் வாழ்க வளமுடன். அனைவரும் இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன்.
ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் அம்பாவைக்கு சாட்சி நீராடினார் நீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருங்கின்றது பூங்குழை கோதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காத பூக்கிருந்த தீர்த்த மலை பற்றி வாங்க குழந்தைத்த மல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வங்கள் சரி அது அர்ச்சனை பண்ணிடலாம் சாமிக்கு அந்த தேங்காய் எடுத்து உள்ள வச்சு வச்சு வச்சுருவா ஏன்டா பிடிச்சி இழுக்கிற வந்துட்டேன்டா அப்படி Thank you.
வியாசார்பாடி உழவர்படி சார்பாக புது குமுடிக்குள் அமைந்துள்ள பார்வதி அம்பிகை சமேத ஸ்ரீ பாலீஸ்வர சுவாமிகள் திருக்கோயில் உழவர் பணி சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த உழவர் பணியில் கலந்து கொண்ட அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். அடுத்த மாதம் வந்து தேவதானந்தில் அமைஞ்சுள்ள ரங்கநாதர் சுவாமிக்கு கோயிலில் நடக்கிறது. அனைவரும் சிறப்பு கலந்து கூட சேர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இதே போல் கோயில்கள் இந்த மாதிரி இருந்தாக்கா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். வாழ்க வளமுடன்.